வணக்கம் உறவுகளே. தினமும் ஒரு சமையலில் இன்று காய்கறி சாதம், வெஜிடபிள் ரைஸ். இந்த வெஜிடபிள் ரைஸ் சாதாரணமாகவும் சுவையாகவும் செய்யலாம். இது லஞ்ச் அல்லது டின்னருக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், வெங்காயம் 1 நறுக்கியது, தக்காளி 1 நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, காலிஃப்ளவர் அரை கப், கேரட் அரை கப், பீன்ஸ் 1/4 கப் நறுக்கியது, முட்டைக்கோஸ் 1/4 கப் நறுக்கியது, மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் அல்லது நெய் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தண்ணீர் 2 கப். செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசியை 20 நிமிடங்கள் ஊற வைக்கவும். பின்னர் ஒரு பிரஷர் குக்கரில் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து சூடாக்கவும். அதில் கடுகு சீரகம் சேர்த்து தாளிக்கவும். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்கவும். வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பின்னர் தக்காளி சேர்த்து மென்மையாவதும் எண்ணெய் பிரியும் வரை கிளறவும். பிறகு அனைத்து காய்கறிகளையும் சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும். மிளகுத்தூள், மசாலாத்தூள், உப்பு சேர்த்து கலந்துவிடவும். 2 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். அரிசியை வடிகட்டி அதில் சேர்த்து நன்றாக கிளறவும். குக்கரை மூடிவிட்டு 2 விசில் வந்தவுடன் அடுப்பை அணைத்துவிடவும். அழுத்தம் தானாக வடியவிட்ட பிறகு கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்து மெதுவாக கலக்கவும். சூடாக சுவையான காய்கறி சாதம் தயார். இதை தயிர், ராய்த்தா உடன் சேர்த்து சாப்பிடவும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உறவுகளே.